ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மது விலாக்ஸ். எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு வைத்தியசாலைக்கு தாங்க போய்கிட்ருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பா பாத்ரூம்லேருந்து வெளியேறும்போது வலிக்கிட்டு பார்த்துக்கோங்க. அது இடுப்பில் நல்லா பிடிச்சிக்கிச்சு போல். அது நாங்கள் 2-3 டேஸாக வந்து ஆயில் தேய்ச்சி வச்சு பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு அது கேட்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு தாங்க போய்கிட்ருக்கோம். அங்கே நல்லா எடுப்பாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போய்கிட்ருக்கோம். நல்லா மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் இது ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எப்படி நல்லா மழை பெஞ்சு தண்ணி எப்படி போய்ட்டு பாருங்க. இது வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து அங்கே வெளியே என்ட்ரி. இப்போ அங்கே உள்ளே போயாச்சு. இப்போ நான் வெளியே நின்று இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இதுதான் அங்கே வெளியே உள்ள கேட்டு. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா செடிலாம் அவங்க நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மழை பெஞ்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக பச்சை பசேன்னு இருந்ததா. சரி அதுதான் இப்போ பாருங்கள், அந்த ரோஜாலாம் பூத்துருந்தது, நல்லாவே இருந்தது. ஆலிவேரா அப்புறம் சின்ன பட்ரோஸு அதெல்லாம் இருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் தடவி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோங்க. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா, அது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வேறு இடம், இது வேறு இடம். நல்ல தண்ணி எப்படி போய்ட்டுருக்கு பாருங்களேன். நல்ல சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ நாங்கள் இப்படி நான் தச்சையில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த பலாமரம் பார்த்தேன். நல்லா காய்ச்சி அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. நான் தற்செயலாக தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், கை கெட்டினாப்பில் இருக்குது. நான் இதை பறிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே எங்கள் சித்தப்பா அங்கே செம்பருத்தி பறிக்க போயாச்சு. ஆக்சுவலி அது நாங்கள் வரும்போதே பறிக்கணுன்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ நான் இதை பறிக்கலான்னு நான் நினைக்கிறப்போ அங்கே போய் செம்பருத்தி பறிக்க போயாச்சு. பாருங்களேன், எனக்கு வேண்டி தான் பறிச்சிட்ருக்காங்க. நான் ஹேருக்கு போடுவேன் இல்லையா, ஸோ அதுக்காக தான் பறிச்சிட்ருக்காங்க. நிறைய செம்பருத்தி பூ கிடக்கு, அதான் அவங்க பறிச்சிட்ருக்காங்க. செம்பருத்தி பறிச்சிட்டோம். அப்புறம் முருங்கை இலையும் வேப்பிலையும் சேர்த்து பறிச்சிட்டு வந்தோம். இப்போது வீட்டு தெருவுக்கு என்ட்ரி ஆகிட்ருக்கோம். மழை பெஞ்செல்லாம் நல்லாயிருக்கு. பசங்கள்லாம் வந்து லீவ் பார்த்திங்களா, அதனால் அவங்க எல்லோரும் விளாண்டுட்ருக்காங்க. கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கானுங்க. எல்லாருமா சேர்ந்து. அப்புறம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு நிறைய வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். நான் வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவேன். அவங்க சின்னது வச்சதுலேருந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன்னா நல்லா அழகாக வளர்ந்து நல்லா அழகாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போகும்போது ரொம்ப பார்த்துக்கிட்டே தான் போவேன். இப்போது வீட்டு கேட்டுக்கிட்டே நம்ம இப்போ போகிறோம். இது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாம்பழம். அப்புறம் இது என்ன மரம்னு எனக்கு தெரில. இப்படி வராங்க பாருங்கள். பாவம், நல்லா அவங்களுக்கு வலியும் வேதனையும் இருந்துச்சு. நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தாங்க என் கூட. இப்போது கேட்டுக்கிட்டே வரப்போகிறோம். பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு இது வீடு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் எங்கள் வீடு. இந்த இருக்கா, ஸோ அதுதான் எங்கள் வீடு மேலே இருக்கா. ஸோ அங்கே ஸ்டெப்ஸில் தான் நம்ம மேலே ஏறி போகணும். இது இங்கே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற வாழை மரம். இது வந்து கனகாமரப்பூ. இதில் பூ நல்லா அழகாக பூக்கும். இதில் பூத்த உடனே அம்மா எனக்காண்டி பறிச்சுட்டு வந்து அந்த மல்லிப்பூவோடு சேர்த்து இதையும் எனக்கு கட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம மேலே போகலாம். ஸ்டெப்ஸு ஏற முடியுதா? சரி பார்த்து வாங்கண்ணே. நான் எப்படி வராங்க பாருங்க. ஐயோ பாவம், போனது என்னவோ தடையை கொடுக்கதாங்க. ஆனால் போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மழைலாம் பெஞ்சு கிளைமேட் நல்லா இருந்ததா, அந்த ஏரியாவும் நல்லா இருந்துச்சு. ஸோ மனசுக்கு இதமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்ச மாதிரி எனக்கு இருக்குது இப்போ போயிட்டு வந்தது. ஸோ இப்போ ரீச் ஆகிட்டோங்க, வந்தாச்சு. இது சொல்லிருக்கலாம் நிறைய. பாருங்கள், நாங்கள் பறிச்சிட்டு வந்தோம்னு சொன்னேன்ல, நான் வேப்பலை, அடுத்து முருங்கை இலை, அடுத்து செம்பருத்தி.
இதெல்லாம் ஹேருக்கு போடுறதுக்காக தான் பறிச்சிட்டு வந்தோம் எல்லாமே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருக்குது பாருங்களேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.